மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் போலி நாடகங்களை இனியும் நம்பப்போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கை பாடத்திட்டத்தை திமுக தலைமையிலான தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அதே சமயம் திமுகவினர் தாங்கள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி மொழியை ஊக்குவித்து வருவதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகின்றனர். இதற்கிடையே ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு மை கொண்டு திமுகவினர் அழித்து வருகின்றனர். இந்த நிலையில் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப்போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்க மறுத்து வருவதாக கூறியுள்ள அவர், திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்று முதலமைச்சர் கூறுகின்றாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரின் போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்பப்போவதில்லை என கூறியுள்ள அண்ணாமலை, பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டது என கூறியுள்ளார். மேலும் பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் திமுக கட்சியினருக்கு இந்தி எது, ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விளக்க மறந்து போனது உள்ளபடி வருத்தமே என விமர்சித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.